அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு ரிஷப லக்னம் ஜாதகருடைய சூட்சும பலன்கள். அதுவும் ஒரே கிளைண்ட்டு ஜாதகம் பார்க்க போகிறோம். நான் கிளைண்ட்டு கிட்ட பலன் மட்டும்தான் சொல்லுவேன். பலனுக்குண்டான காரணம் சொல்ல மாட்டேன். என்னுடைய யூடியூப் சேனலில் மட்டும்தான் சொல்லுவேன். என்னுடைய கிளைண்ட், அதாவது இந்த கிளைண்ட் என்னுடைய யூடியூப் வீடியோ பார்த்து என்னுடைய வீடியோஸ் மூலமாக இம்ப்ரெஸ் ஆகி என்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்த கிளைண்ட் ஜாதகத்தை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் என்னுடைய கிளைண்ட் கிட்ட பலன் சொல்லி முடித்த பிறகு இந்த கிளைண்ட் என்னை ரொம்ப புகழ்ந்து பேசினார். அதுவும் தமிழ் சினிமாவுடைய படத்தின் டைட்டிலை பயன்படுத்தி என்னை ரொம்ப புகழ்ந்து பேசினார். அவர் சொன்னது ஃபஸ்ட்டு சொல்கிறேன், அப்புறம் நான் பலன் சொன்னது சொல்கிறேன். உங்களுக்கும் நடிகர் கார்த்திக் சாருக்கும் ஒரு ஒற்றுமை உண்டு என்று சொன்னார். வாட் டு யூ மீன்? என்ன ஒற்றுமை சொல்லுங்க என்று கேட்டேன். அவர் தமிழ் சினிமாவில் நவரச நாயகன். அப்போ நீங்கள் நவகிரகத்தின் நாயகன் என்று சொன்னார். அவர் படத்து பெயர் கிழக்கு வாசல். உங்கள் ஆஃபீஸ் இருப்பது கிழக்கு வாசல். அவர் படத்து பெயர் தெய்வ வாக்கு. நீங்கள் சொன்னது ஜோதிடர் வாக்கு. அவர் படத்து பெயர் ஹரிச்சந்திரா. நீங்கள் உண்மையை எடுத்து சொன்னதில் ஹரிச்சந்திரா. அவர் படத்து பெயர் பிஸ்தா. நீங்க பலன் எடுத்து சொல்லுவதில் பிஸ்தா. அவர் படத்து பெயர் அக்னி நட்சத்திரம். நான் ஜாதகம் பார்க்க வந்த நேரமோ அக்னி நட்சத்திரம். அவர் படத்து பெயர் உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். உங்ககிட்ட என்னுடைய ஜாதகத்தை கொடுத்தேன். அவர் படத்து பெயர் லக்கி மேன். இன்னைக்கு நான் உங்களை சந்தித்ததில் லக்கி மேன் என்று சொன்னார். என்ன சார், மேடை பேச்சாளர் ஆவதற்கு முயற்சி பண்ணுறீங்களா என்று கேட்டேன். ஆமாம் சார் என்று சொன்னார். பிறரை பாராட்டி பேசக்கூடிய தகுதி வந்தாலே மேடை பேச்சாளர் ஆகக்கூடிய தகுதி தானாகவே வந்துவிடும் என்று சொன்னேன். வாங்க இந்த கிளைண்ட் ஜாதகத்தை டீட்டெயிலாக பார்ப்போம். ஸ்கிரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. 6ஆம் அதிபதி சுக்கிரனும் 6க்கு 6ஆம் அதிபதி குருவும் இந்த இருவரும் ஒருவருக்கு மற்றொருவர் பாதகஸ்தானம், மற்றவருக்கு மாரகஸ்தானம். இவர்களுடன் மாந்தி தொடர்பு இருப்பதால், இதில் லக்னாதிபதியும் தொடர்பு இருப்பதால் ஜாதகருக்கு நிரந்தரமான வேலை கிடைக்காது. மேலும் சூரியன் வீட்டில் மாந்தியும் சூரியனுடன் கேதுவும் இருப்பதால் ஜாதகருக்கு நிரந்தரமான வருமானம் இருக்காது. வருமானத்தில் தடை ஏற்படும் என்று சொன்னேன். ஓகே, நெக்ஸ்ட். அஷ்டமாதிபதியுடன் மாந்தி சேர்க்கை 7ஆம் அதிபதியுடன் இருப்பதால் மனைவியுடைய மனசு பாதிக்கும்படி ஜாதகர் நடந்து கொள்வார். மேலும் இந்த கிரக சேர்க்கை 4லிருந்து 10ஆம் இடத்தை பார்ப்பதால், அது 7க்கு 4ஆம் இடமாக இருப்பதால் திருமணத்திற்கு பிறகு ஜாதகர் மூலமாக மனைவி தன்னுடைய வாழ்க்கையில் அதிகம் கஷ்டப்படுவாள். மனைவிக்கு குடியிருக்கும் வீட்டில் நிம்மதி இருக்காது. மனைவிக்கு தன்னுடைய எதிர்கால வாழ்க்கை பயம் நிச்சயம் ஏற்படும். ஓகே, நெக்ஸ்ட். ஸ்கிரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. அஷ்டமாதிபதியும் பாதகாதிபதியும் 8ஆம் அதிபதியுடைய மூலத்திரிகோண வீட்டை பார்ப்பதால் திடீர் கஷ்டம், திடீர் நஷ்டம், திடீர் ஏமாற்றம், திடீர் இழப்பு எளிதில் ஏற்படும். காலபுருஷனுக்கு அஷ்டமாதிபதியும் லக்னத்துக்கு அஷ்டமாதிபதியும் மாந்தியுடன் சேர்க்கை பெற்று 4ல் இருப்பதால் ஜாதகர்
தான் இழந்த சொத்து மீண்டும் அடைய முடியாது. 8, 12 அதிபதியுடன் 7ஆம் அதிபதியும் மாந்தியும் இருப்பதால் மனைவிக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படும். மருத்துவமனையில் கண்டமும் ஏற்படும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்கிரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. 7, 11 அதிபதிகள் சேர்க்கை 4இல் இருப்பதால் திருமணத்திற்கு பிறகு மனைவி மூலமாக லாபம் உண்டு. மனைவி மூலமாக வீடு வாங்குவார். ஆனால் இவர்களுடன் மாந்தி இருப்பதால் திருமணத்திற்கு பிறகு மனைவி மூலமாக ஜாதகருக்கு எந்த யோகமும் இல்லை. மேலும் லக்னாதிபதிக்கு பாதகஸ்தானத்தில் 7ஆம் அதிபதி இருப்பதால் ஜாதகருக்கு மனைவியை பிடிக்காது. மனைவி மீது எளிதில் கோபப்படுவார். பிறர் மீது ஏற்படும் கோபத்தை தன்னுடைய மனைவி மீது காட்டுவார். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்கிரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. 3ஆம் அதிபதி சந்திரன் லக்னத்தில் இருப்பதால் ஜாதகர் தைரியசாலி. அவர் மாரகாதிபதியாக இருப்பதால் ஜாதகர் எடுக்கும் முடிவு தவறான முடிவாகத்தான் இருக்கும். 3ஆம் அதிபதி சந்திரன் 7ஆம் இடத்தை பார்ப்பதால் ஜாதகர் தன்னுடைய மனைவியை சந்தேகப்படுவார். ஓகே, நெக்ஸ்ட் 3ஆம் அதிபதி சந்திரன் பார்வை 7ஆம் இடத்திற்கு உண்டு. 7, 11 அதிபதிகள் சேர்க்கை பெற்று செவ்வாய் பார்வை மூலமாக 7ஆம் இடத்திற்கு உண்டு. ஜாதகருக்கு தாம்பத்திய உறவு ரொம்ப பிடிக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்கிரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. வக்ர சனியின் பார்வை 3ஆம் அதிபதிக்கும் சூரியனுக்கும் இருப்பதால் திருமணத்திற்கு பிறகு ஜாதகர் மூலமாக மாமனார் கண்ணீர் விட்டு அழுவர். வக்ர சனியின் பார்வை சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இருப்பதால் ஜாதகருக்கு நிச்சயம் திருமணம் உண்டு. திருமணத்திற்கு பிறகு ஜாதகர் மூலமாக தாய் தந்தை இருவரும் அதிகம் கஷ்டப்படுவாங்க, கண்ணீர் விட்டு அழுவாங்க. ஜாதகருக்கு கண் சம்பந்தமான பிரச்சனை நிச்சயம் கொடுக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்கிரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. 4ஆம் அதிபதியுடன் கேது. கேதுக்கு திரிகோணத்தில் காலபுருஷனுக்கு 4ஆம் அதிபதி சந்திரன் இருப்பதால் ஜாதகருக்கு மார்பில் முடி அதிகம் உண்டு. மேலும் ஜாதகருக்கும் தாயாருக்கும் ஒற்றுமை இருக்காது. 4ஆம் அதிபதியுடன் கேது 4இல் மாந்தி இருப்பதால் தாய் வழி உறவு மூலமாக ஜாதகருக்கு எந்த நன்மையும் இல்லை. 4ஆம் அதிபதியுடன் கேது 4ஆம் அதிபதிக்கு 12இல் செவ்வாய் மாந்தி இருப்பதால் ஜாதகரிடம் உள்ள அனைத்து சொத்தும் கரையும். மேலும் ஜாதகர் பெயரில் சொத்து சேர விடாது. மேலும் 4, 5 பாதிக்கப்படுவதால் ஜாதகர் ஒழுக்கம் கெட்டவர். உண்மை சொல்லிதானே ஆகணும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்கிரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. 7, 8 அதிபதியுடன் மாந்தி சேர்க்கை 4இல் இருப்பதால், அதுவும் 4ஆம் அதிபதியுடைய மூலத்திரிகோண வீட்டில் இருப்பதால் மனைவி மூலமாக வந்த வருமானம் தங்காது. மனைவி மூலமாக வந்த வரதட்சணை பணமும் நகையும் தங்காது. மேலும் பணம், நகை, சொத்து இவை எதையும் வீட்டில் தங்காது. 12ஆம் பாவத்திற்கு முன்பின் இருப்பது பாதகாதிபதி, மாரகாதிபதி. 12ஆம் அதிபதியுடன் இருப்பது அஷ்டமாதிபதி மாந்தி இருப்பதால் வரவுக்கு மீறிய செலவும் தகுதிக்கு மீறிய செலவும் ஏற்படும். இதில் 7ஆம் அதிபதி தொடர்பு இருப்பதால் திருமணத்திற்கு பிறகு ஜாதகர் தன்னுடைய வாழ்க்கையில் அதிகம் கஷ்டப்படுவார். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்கிரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. 7, 12 அதிபதி செவ்வாய் மாந்தியுடன் இருப்பதால்
மனைவிக்கு நோய் எதிர்ப்பு சக்தி மிக குறைவு. அது 7க்கு 10ஆம் இடமாக இருப்பதால் மனைவிக்கு மூட்டு வலி பிரச்சனை கொடுக்கும். மேலும் அது சூரியன் வீட்டில் இருப்பதால் மனைவிக்கு கண் சம்பந்தமான பிரச்சனையும் கொடுக்கும். ஓகே, நெக்ஸ்ட், லக்னாதிபதிக்கு சஷ்டாஷ்டகமாக 10ஆம் அதிபதியும் சந்திரனும் இருப்பதால் ஜாதகருக்கும் மாமியாருக்கும் ஒற்றுமை இருக்காது. 7, 11 அதிபதிகள் சேர்க்கை 4இல் இருப்பதால், இத்துடன் மாந்தியும் இருப்பதால் ஜாதகருக்கு 2வது திருமண யோகம் கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட், ஸ்கிரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. 5ஆம் அதிபதி புதனும் 5க்கு 5ஆம் அதிபதி சனியும் சஷ்டாஷ்டகமாக இருப்பதால் ஜாதகர் அதிர்ஷ்டம் இல்லாதவர், அதிர்ஷ்டத்தை நம்பி ஏமாறக்கூடியவர். ஜாதகர் போட்ட முதலீடு திரும்ப எடுக்க முடியாது. புதன் நட்பு கிரகம், புதனுக்கு நட்பு கிரகம் சனி சஷ்டாஷ்டகமாக இருப்பதால் ஜாதகர் நண்பர்கள் மூலமாக ஏமாறுவார் அல்லது ஏமாற்றப்படுவார். ஜாதகருக்கு நல்ல நண்பர்கள் அமையாது. இதில் குரு வீடும் சுக்கிரன் வீடும் தொடர்பு உண்டு. மேலும் சுக்கிரனும் தொடர்பு உண்டு. பண விஷயத்தில் ஏமாறுவர். பண கஷ்டம் எளிதில் ஏற்படும். ஓகே, நெக்ஸ்ட், லா லா லலலா லலலலா லலலா லலலா லலலலா. கார்த்திக் பாபு, கார்த்திக் பாபு, உங்கள் பிஎம்கேபி ஆஸ்ட்ரோ கார்த்திக் பாபு. லா லா லலலா லலலலா லலலா லலலா லலலலா. ஸ்கிரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்கள், நீங்கள் பாருங்கள், பலன் சொல்லுங்கள், ஜாதக பலன் சொல்லுங்கள். ராசி கட்டத்திற்கும் ஜாதகருக்கும் சம்பந்தம் உண்டு, நெருங்கிய சம்பந்தம் உண்டு. பலன் சொல்லுங்கள், ஜாதக பலன் சொல்லுங்கள். இது ஜோதிட பாடல் கிடையாதுங்க, ஜோதிடருடைய பாடல், என்னுடைய பாடல். இப்போ நீங்கள் கேட்ட இந்த பாடல். ஓகே, குட். லெட் மீ கம் டு த பாயிண்ட். ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. இப்போ என்ன பலன் சொல்லலாம்? வெரி சிம்பிள். என்னுடைய ஸ்டைலில் சொல்லலாம், ஜஸ்ட் 3 செகண்ட்ஸ் போதும். 3ஆம் அதிபதியும் புதனும் டாக்குமெண்ட் குறிக்கும். இந்த இருவரும் சஷ்டாஷ்டகமாக இருப்பதால், இது லக்னாதிபதியும் தொடர்பு இருப்பதால் ஜாதகருக்கு டாக்குமெண்ட் விஷயத்தில் பிரச்சனை வரும். மேலும் 3ஆம் அதிபதி நிற்பது நிலராசி, கேது நிற்பது நிலராசி. கேதுக்கு அரசாங்க கிரகம் சூரியனும் சனியும் தொடர்பு உண்டு. இதில் 4ஆம் அதிபதியும் தொடர்பு உண்டு. நிலம் சம்பந்தமான விஷயம் மற்றும் நிலம் விற்பனை செய்யும் விஷயத்திலும் தடை ஏற்படும், தாமதமும் ஏற்படும். ஓகே, நெக்ஸ்ட், ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. 2ஆம் அதிபதி வக்ரம் பெற்று லக்னாதிபதியுடன் இருப்பதால் ஜாதகர் தன்னுடைய குடும்பத்தில் நல்ல பெயர் எடுக்க முடியாது. வாக்குஸ்தானாதிபதி வக்ரம் பெற்று லக்னாதிபதியுடன் இருப்பதால் ஜாதகர் கொடுத்த வாக்கு காப்பாற்ற மாட்டார். தன்னுடைய சுயநலனுக்காக பொய் பேசுவார். தனஸ்தானாதிபதி வக்கரம் பெற்று லக்னாதிபதியுடன் இருப்பதால் ஜாதகருக்கு எளிதில் பண கஷ்டம் கொடுக்கும். லக்னாதிபதியுடைய மூல திரிகோண வீட்டில் வக்கர கிரகம் இருப்பதால் ஜாதகரிடம் நேர்மை இருக்காது. நல்ல பழக்கமோ நல்ல ஒழுக்கமோ நல்ல சிந்தனையும் இருக்காது. ஓகே, நெக்ஸ்ட், ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. கால புருஷனுக்கு 6ஆம் அதிபதியும் லக்னத்துக்கு 6ஆம் அதிபதியும் 1, 6 அதிபதியுடைய மூல திரிகோண வீட்டில் இருப்பதால் ஜாதகர் கையில் பணம் தங்காது.
2 6 அதிபதிகள் சேர்க்கை 1 6 அதிபதியுடைய மூலத்திரிகோண வீட்டில் இருப்பதால் ஜாதகர் மூலமாக குடும்பத்தில் கடன் ஏற்படும். 2 6 அதிபதிகள் சேர்க்கை 6இல் இருப்பதால் ஜாதகர் வேலைக்கு தான் போவார். ஆனால் 6இல் வக்ர கிரகம் இருப்பதால் நிரந்தரமான வேலை ஜாதகருக்கு அமையாது. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்கிரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. 5ஆம் அதிபதி வக்ரம் பெற்று லக்னாதிபதியுடன் இருப்பதால் ஜாதகருக்கு குழந்தை மீது பாசம் இருக்காது, அக்கறையும் இருக்காது, நல்லா வளர்க்கணும் என்ற பொறுப்பும் இருக்காது. மேலும் மனசு பாதிக்கும்படியான சம்பவங்கள் ஜாதகருக்கு அடிக்கடி நடக்கும். அடுத்து 12ஆம் அதிபதி செவ்வாய் பார்வை மூலமாக பாதகாதிபதி சனிக்கு தொடர்பு உண்டு. ஜாதகருக்கு இரவில் சரியாக தூக்கம் வராது, தூக்கம் குறையும், கால் பாதத்தில் வலி ஏற்படும், பிறரை சார்ந்து வாழ வேண்டிய சூழ்நிலையும் ஜாதகருக்கு ஏற்படும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்கிரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. கேதுக்கு துலாராசியில் உச்சமடையும் கிரகம் சனியும் துலாராசியில் நீசமடையும் கிரகம் சூரியனும் தொடர்பு உண்டு. மேலும் துலாராசி 6ஆம் இடமாக வந்து காலபுருஷனுக்கு 6ஆம் அதிபதியும் லக்னத்துக்கு 6ஆம் அதிபதியும் தொடர்பு இருப்பதால் ஜாதகருக்கு போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு, கேஸு பிரச்சனை வரும். அடுத்து லக்னாதிபதியுடன் இருப்பது வக்ர கிரகம் புதன். 9ஆம் அதிபதி வக்ர சனியுடன் இருப்பது ராகு. தந்தை கிரகம் சூரியனுடன் இருப்பது கேது. ஜாதகருக்கும் தந்தைக்கும் ஒற்றுமை உண்டு. ஓகே, குட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம ஒரு லைக் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தால் உங்களுடைய ஜோதிட நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நீங்களும் உங்களுடைய கிளையண்ட்டுக்கு இதே மாதிரி பலன் சொல்லி பழகுங்க. இந்த வீடியோவை பார்த்த அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கு மிக்க நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதை விட ரொம்ப முக்கியம், இந்த சேனலில் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் வீடியோவை மறக்காமல் பார்க்கவும். உங்களுக்கு தேவையான தலைப்பு நம்ம சேனலில் அதிகமாக இருக்குது. மீண்டும் வேறொரு தலைப்புடன் விரைவில் சந்திப்போம். உங்கள் அன்பு நண்பன் கார்த்திக் பாபு. நன்றி, வணக்கம்.